Hi students, this is Syed. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 நடந்த எக்ஸாமோட கட் ஆஃப் அனாலிசிஸ் ப்ளஸ் சேஃப் ஜோன் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட பர்சனலாகவும் சரி இல்லை ஒரு காமன் ஃபாரமில் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கட் ஆஃப்னா நான் தைரியமாக படிக்கலாம் சார், நான் எந்த கட் ஆஃபில் இருந்தால் படிக்க முடியும், ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, 2க்கு படிக்கிறதா இல்லை 2Aக்கு படிக்கிறான்னு சொல்லி டெசிஷன்ஸ் எடுக்க முடியலன்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கிறதுனால இது ஒரு வீடியோவை போட்டால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னால தான் இந்த வீடியோவை நான் இங்கே போடுறேன். ஸோ let us go to the video. ஸோ வீடியோ போகிற முன்னாடி ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இந்த எக்ஸாம் சொல்கிறது செப்டம்பர் 2024 நடந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. குரூப் 2 எக்ஸாம் கம்பைனாக 2300 வேக்கன்சிஸ் இருக்குது, கரண்ட்டாக இருக்குது. அதில் 507 வேக்கன்சிஸ் வந்து குரூப் 2க்கு வந்து அலோகேட் ஆகும். இந்த 507 வேக்கன்சிக்கான மெயின் எக்ஸாம் பென் பேப்பர் மோடில் இருக்கும், டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். இதுக்கு அரௌண்ட் 5000 to 6000 பேரை எடுப்பாங்க. 5000 to 6000, ஏன்னா ஒரே மார்க்கில் இருக்க நிறைய பேர் வந்து எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பார்க்கும்போது 1820 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ 1:10னா அரௌண்ட் 18,000 கேண்டிடேட்ஸ் வருவாங்க. 18,000னா அரௌண்ட் ஒரு 20,000 வரைக்கும் அது போகும். ஏன்னா ஒரே மார்க் இருக்கிறதுனால அந்த சான்சஸ் இருக்கும். டோட்டலாக 25,000 பேர் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்னால டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அவங்க எதுவுமே சொல்லலை. இது மாதிரி வந்து டாப் மார்க் இருக்கிறவங்க குரூப் 2A ரெண்டையும் எழுதலாம் அந்த மாதிரி அவங்க சொல்லலை, இல்லை 2 மட்டும்தான் எழுத முடியும் சொல்லலை. ஸோ எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே மற்ற யூடியூபர்ஸ் சரி இன்ஸ்டியூட் சரி ஒரு தோராயமாக கட் ஆஃப் போட்டிருக்காங்க. இல்லை ஒரு அந்த ரிசல்ட் வர்றப்போ தான் தெரியும் டாப் மார்க்ஸ் வாங்குறவங்க எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் நமக்கு தெரியும். பட் வந்து டாப் மார்க்ஸ் இருந்தால் மோஸ்ட்லி குரூப் 2 எழுத வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2A எழுத விடுவாங்க, பட் இட்ஸ் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டிஎன்பிஎஸ்சி ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. 2A பொறுத்த வரைக்கும் லோ மார்க்ஸ் சொல்லக்கூடாது, கட் ஆஃப் அதிகமாக மார்க்ஸ் வாங்குறவங்க அவங்க எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இங்கே நான் வாட் வில் பி த ஃப்ரீ அண்ட் நோ ஃபியர் ஜோன் போட்டிருக்கேன். இது வந்து நோ ஃபியர் அண்ட் ஃப்ரீ ஜோன்னா இந்த ஜோன்ஸில் இருக்கிறவங்க இந்த கமெண்ட்ஸில் போயிட்டு 155 வாங்கியிருக்கேன் எனக்கு கிடைக்குமா, 162 வாங்கியிருக்கேன் கிடைக்குமான்னு சொல்லி போடுறத நிறுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நோ ஃபியர் ஜோனில் தான் இருக்கீங்க. 160+ உங்களோட மார்க்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது வந்து கட் ஆஃப் இல்லை, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது நோ ஃபியர் ஜோன், நோ ஃபியர் ஜோன் வச்சுக்கலாம். நோ ஃபியர்னா சேஃப் ஜோன் வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிறவங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலேஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க ஃபெப்ரவரியில் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் இல்லை, நமக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இருக்கிறதுனால இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவு சிலபஸ் கவர் பண்ண முடியும். அதே மாதிரி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 150 கொஷின்ஸ், மார்க்ஸ் கிடையாது. இங்கே மார்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, இது கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின் 200 கொஷின் 160 மேலே கரெக்ட்னா நீங்கள் 2க்கு படிக்கலாம். அதே மாதிரி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 150க்கு மேலே இருந்தால் தாராளமாக படிக்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் என்கிட்ட கேட்க வரலாம், சார் இது நீங்கள் சொல்லிட்டேங்க, பட் நான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கேன், இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்டில் நான் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் பிரமிட் ஒன்று இருக்குது. கட் ஆஃப் பிரமிட் கான்செப்ட் சொல்கிறது நான் வந்து இந்த மார்க் போல்ஸ் அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்த சர்வேஸ்லேருந்து எடுத்த டேட்டாலேருந்து ஒரு ட்ராப் பண்ண பிரமிடை கட் ஆஃப் பிரமிட் சொல்கிறது. ஸோ அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால் வர முடியுது. 170+ இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. 40 வரைக்கும் 1-2 பேர் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 160+ இருக்கிறவங்க அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 50 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. 150 வர்றப்ப அதோட ஆங்கிள் ரொம்ப அதிகமாகுது, ஒரு 500 பேர் மேலே போகுது. நான் சொல்கிறது சர்வே எடுத்த ரேஞ்ச் ஆஃப் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த 145லேருந்து 150 அந்த ரேஞ்சில் தான் அதிகமான பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் இந்த ரேஞ்சில் இருக்காங்க.
இந்த டிரான்சிஷன் ஆஃப் 140லேருந்து 150க்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரமிட்ஸில் தான் டிசைட் பண்ண போது நீங்கள் வந்து கட் ஆஃபில் மீன்ஸ் விழுந்தால் நீங்கள் அடுத்த மெயின்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா சொல்கிறது. இந்த 145லேருந்து 150ல் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது இந்த 145 150 கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஜோன் தான். கிரிட்டிக்கல் சொல்கிறது சொல்ல முடியாது, கிடைச்சிரும். 145+ கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 140+ ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஹை வால்யூமில் இருக்கிறனால கட் ஆஃப் சொல்கிறது 140+ வர்றது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே தான் க்ராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். குரூப் 2ஓட கட் ஆஃப் இது வந்து ஒரு எஸ்டிமேஷன், போல்ஸோட சர்வேஸோட ரிசல்ட். இது ப்ரைவேட் போல் அண்ட் சர்வே பேஸ் பண்ணி ட்ரைவ் பண்ண ஒரு கட் ஆஃப் தான் இது. இது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மார்க் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், அவுட் ஆஃப் 200 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலில் இருந்தால் 162+ இருந்தால் நீங்கள் தாராளமாக குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பிசி பொறுத்த வரைக்கும் 160+ இருந்தால் ரொம்ப ரொம்ப சேஃப். அதே மாதிரி பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 153+ இருந்தால் ரொம்ப சேஃப். அதே மாதிரி எம்பிசி இருக்கிறப்ப 157++ இருந்தால் சேஃப். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 151++ இருந்தால் கொஞ்சம் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 149+. ஸோ இதுதான் மோஸ்ட்லி கரெக்டாக. இதுலேருந்து மேபி +or-3 டீவியேஷன்ஸ் வரலாம், சொல்ல முடியாது. +or-3 தான் அதுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், சார் கொஷின் பேப்பர் டஃப் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் குரூப் 4 எடுத்துக்கிட்டாலும் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துமே கட் ஆஃப் எகர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ரீசன் அப்கமிங்ஸில் இதை சொல்கிறேன். அதே மாதிரி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கட் ஆஃப் எப்படி இருக்கணும், 156+ இருக்கும். அதே மாதிரி பிசிக்கு 152+ இருக்கும். பிசிஎம்க்கு 148+ வர சான்ஸ் இருக்குது. எம்பிசிக்கு 150+ வரும். எஸ்சிக்கு 148+ அண்ட் எஸ்டிக்கு 145+. இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் உடனே கேட்டுறாதீங்க நான் 143 எனக்கு கிடைக்குமா 144. நான் இங்கேயே +or-3 வேரியேஷன்ஸ்னு தெளிவாக இங்கே போட்டுட்டேன். இது வந்து வேரியேஷன் ஆகலாம், இன்னும் ப்ளஸ் போகலாம், இன்னும் மைனஸ் போகலாம், எது வேணாலும் நடக்கும். பட் இந்த ரேஞ்ச் ஓவருக்கு இதெல்லாம் கட் ஆஃப் வரும் என்னோட கெஸ் படி. ப்ளஸ் அந்த போல்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட அந்த இன்புட்ஸ் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் வரும் கட் ஆஃப். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இதுதான் கட் ஆஃபாக இருக்கும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் இதுதான் கட் ஆஃபாக இருக்கும். அதே மாதிரி ஏன் இவ்வளோ கட் ஆஃப் ஹையாக ஆகிருக்கு, ஈவன்தோ வந்து கொஷின் பேப்பர் டஃப் தமிழ் டஃப் சொல்லி ஏன் வந்துன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஃபியர் காம்படிஷன் சொல்கிறது முன்ன இல்லாத அளவுக்கு ரொம்ப 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 ஹை ஆகிருக்கு. நிறைய பேர் டெடிக்கேஷனுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. ஸோ அது ரெண்டாவது வந்து நிறைய போல்ஸை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஏகப்பட்ட போல்ஸில் எனக்கு தெரிஞ்சு நிறைய டாப்பர்ஸாக இருக்கிறாங்க அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலை. அவங்க அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுவோம்னு தெரியும். ஸோ எந்த ஒரு எங்கேயும் டெலிகிராமில் பேசியோ இல்லை யூடியூப் பார்த்தோ நேரம் அவ்வளோ செலவு பண்ணாமல் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எப்போவுமே இல்லாதது காம்படிஷன் நம்பர் ஆஃப் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களோட கவுண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அரௌண்ட் 5 lakh to 6 lakh தான் இருக்குது. அதே மாதிரி மோர் அவேர்னஸ், இதுதான் மெயின் ஃபேக்டர். நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒரு 100 யூடியூப் சேனல் இருக்குது, 100 to 1000 யூடியூப் சேனல். முதல்லலாம் இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. ஈவன் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அந்த அவேர்னஸ். அதே மாதிரி காம்படிஷன்ஸோட யூபிஎஸ்சி ஏகப்பட்ட யூபிஎஸ்சி டிஎன்பிசி குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ்க்கு ஜிஎஸ் போர்ஷன் அவ்வளோ கட் ஆஃபாக அவங்க ஃபீல் பண்ணலை. ஏகப்பட்ட ஜிஎஸ் கொஷின்ஸை அவங்க ஈஸியாக டீல் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக தான் வரும், கம்மியாகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட கொஷின் பேப்பரில் 15 to 20 கொஷின் ராங்குன்னு சொல்லி நிறைய பேர் கொஷின் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சேலஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா அந்த கொஷின் தப்புனா எல்லாருக்குமே மார்க் ரைஸ் ஆகும். அப்போ எட்ஜ் ஓவர் பார்டரில் இருக்கிறவங்களுக்கு மார்க் அதிகமாகிட்டே போகும். ஸோ பார்டர் ஆஸ்பிரன்ஸோட கவுண்ட் அதிகமாகிட்டே போகும். அப்போ அந்த ப்ராட் வைடர் ஆங்கிளில் போகிறப்ப கட் ஆஃப் வந்து ஹை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா வேக்கன்சிஸோட இன்க்ரீஸ் ஆகணும். ஏன் இன்க்ரீஸ் இந்த குரூப் 2 2 இயரோட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னா ஏற்கனவே குரூப் 4 எழுதி மார்க்ஸ் வராதவங்க இந்த குரூப் 2 தான் ஒரே ஹோப்பாக
ஹோப்பாக இருக்கும். அதே மாதிரி கோவிட் டைமில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஐடி ஜாபில் இருந்து குவிட் பண்ணிவிட்டு இதுக்கு படிக்கிறவங்க இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமை 2022 தட் மீன்ஸ் அதுக்கு குரூப் 2022 குரூப் அட்டம் பண்ணி ஃபெயில் ஆனவங்க திருப்பி இதையை பிலீவ் பண்ணி எழுதியிருக்காங்க. இன் பர்டிகுலர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த எக்ஸாம் விட்டால் டிஎன்பிசியில் வர இந்த எக்ஸாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. குரூப் 4 இப்போ அப்கமிங்கில் வரப்போது பல்க் வேக்கன்சி அரௌண்ட் 12,000+ வேக்கன்சிஸ் வரப்போகுது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் இதில் கூட அன்ஃபார்ச்சுனேட் நியூஸ் என்னென்னா இங்கிலீஷ் வருமா இல்லையான்னு தெரியல, வராத மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த இதில் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் இல்லாத மாதிரி நியூஸ் வருது. ஏன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கே அவங்க டைம் ரொம்ப இழுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பிப்ரவரியில் மெயின் சொல்கிறாங்க, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 months ஆகும். அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகும். அப்புறம் அந்த ரிசல்ட் விட்டு கவுன்சிலிங் விடுறதுக்கே அந்த இயர் போயிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும். ஸோ அப்போ திருப்பி ஒரு குரூப் 2A எக்ஸ்கலேட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். பட் லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அதே மாதிரி பார்டர் ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் 142, 145 இருக்கிறவங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண ரேஷியோ அதிகமான பேர் அவங்க எடுப்பாங்க. ஸோ இது ஒரு சான்ஸாக இருக்கும். அதே மாதிரி 2022 குரூப் 2 மெயின்ஸ் ஃபெயில் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க திருப்பி இந்த குரூப் 2 மெயின்ஸ் தான் ஒரு பெரிய ஹோப்பாக சொல்லி எழுதியிருக்காங்க. வேக்கன்சிஸ் அதிகமான அவங்களுக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி குரூப் 2A போஸ்ட் தான் விருப்பப்படுறவங்க அவங்களும் இந்த எக்ஸாம் தான் லாஸ்ட் ஹோப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் கடைசி ஆப்ஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவேன் லைஃப்லன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏஜ் அதிகமான ஆஸ்பிரன்ஸ்க்கும் இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வேக்கன்சிஸ் ரைஸ் ஆனால் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தா குரூப் 4 வேக்கன்சி ரைஸ் ஓவர், ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா குரூப் 4 வேக்கன்சி ரைஸ் ஓவர் ஆயிருக்கு. ஏற்கனவே 6,400 இருந்த வேக்கன்சி இப்போ 10,000 வரப்போகுதுன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ். இதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ணி அதை எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்விட்டர் ட்ரெண்டிங் ஏதாவது பண்ணி கவர்மெண்ட் இது பண்ணால் அவங்க வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. வேக்கன்சிஸ் சொல்கிறது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் முன்னாடி இன்க்ரீஸ் ஆனால் தான் நிறைய பேர் மெயின்ஸ்க்கு போவாங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்டரில் இருக்கிறவங்க அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் இங்கே நான் போட்டிருக்கேன். எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். கம்பைன்ட் ஆகிய எக்ஸாம்பிளில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அரௌண்ட் 7,000 வந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த கம்பைன்ட் எக்ஸாமில் 3,631 வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், எக்ஸாம் கம்பைனில் தனித்தனியாக நடந்திருக்கு. தனித்தனியாக நடந்த எக்ஸாம்லேயே 2,000, 1,300, 500, 2,000, 1,200 வந்திருக்கு, அரௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கலை. அதுக்கப்புறம் 2022 வந்து அரௌண்ட் 6,000 வந்திருக்கு. இவ்வளோ வருஷம் வந்து 6,000 வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த இயர் 2,300 இருக்குது. இது ஒரு 3,500 வரணும்னு நம்ம ஹோப் பண்ணிக்கலாம். வந்தால் தான் நிறைய பேருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அடுத்த லெவல் படிக்கிறதுக்கு ஒரு ஹோப் இருக்கும், சான்ஸும் கிடைக்கும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் ரைசர்ச் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.